சென்னையில் படப்பிடிப்பில் இருந்தபோது நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் குறைந்த ரத்த அழுத்த காரணமாக மயங்கியிருந்த அவரை துறைப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அங்கிருந்த அவர் பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக மாற்றப்பட்டார். அங்கு அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு உயிரிழந்துள்ளார் என்று அவர் குடும்பத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து வென்டிலேட்டர் மூலமாக தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மருத்துவ உதவி பலனின்றி அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ் திரைப்படத்தில் குணச்சித்திர வேடங்களிலும் தனியார் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பான கலக்கப் போவது யாரு நிகழ்ச்சியில் மூலமாக பிரபலமாக அறிவிக்கப்பட்டவர். அதே போன்று பல தொலைக்காட்சிகளில் இவர் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் இருந்துள்ளார். குறிப்பாக மதுரையில் பிறந்த நடிகர் ரோபோ சங்கர் சினிமா ஆசையின் காரணமாக சென்னைக்கு வந்து தொலைக்காட்சிகளில் மிமிக்ரி செய்யக்கூடிய கலைஞராக பணியாற்றி வந்தார். அதன் பிறகு வாய்ப்புகள் கிடைத்ததன் அடிப்படையில் 2007 ரவிமோகன் நடிப்பில் வெளியான தீபாவளி திரைப்படத்தின் மூலம் திரைத்துறையில் நடிகராக அறிமுகமாகியுள்ளார். தொடர்ந்து அவர் அதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, மாரி, புலி உள்ளிட்ட திரைப்படங்களின் மூலமாக நகைச்சுவை கதாபாத்திரங்களில் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை பதித்துக் கொண்டார். திரைப்படங்களை தாண்டி தொலைக்காட்சி தொடர்களில் நடுவராக இருந்து எல்லோர் மனதிலும் பதியக்கூடிய வகையில் இருந்துள்ளார். குறிப்பாக பாடி பில்டரான இவர் இடையில் மஞ்சக்காமலை காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குடிப்பழக்கத்தின் காரணமாகவும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் உடல் எடை குறைந்து மெலிந்த தோற்றத்துடன் காணப்பட்டார். அதன் பிறகு தான் மது பழக்கத்தை விட்டுவிட்டு உடற்பயிற்சி, உணவு பழக்கங்கள் மூலமாக மீண்டும் தன் உடல் எடையை அதிகரித்து பழைய நிலைக்கு வந்தார். பின்னர் மீண்டும் நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிலையில் நேற்று முன்தினம் சென்னை வடபழனி பிரசாத் லேபில் நடைபெற்ற திரைப்பட படப்பிடிப்பின் பூஜை நிகழ்ச்சியில் ரோபோ சங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலையிலேயே குறைந்த ரத்த அழுத்தத்தின் காரணமாகவும் வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் தகவல் தெரிவித்தனர். இந்நிலையில் நேற்று இரவு அவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தொடர்ந்து மருத்துவமனையில் மாற்றி அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு 9 மணி அளவில் உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தற்போது அவரை சென்னை வலசரவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஏராளமான திரைப்பிரபலங்கள் அவருக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். மேலும் இன்று மாலை வலசரவாக்கத்தில் உள்ள மின் மயானத்தில் இறுதி சடங்கு நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.